ஸோ நான் உங்கள் நிதிஷ் தமிழ் பேசுகிறேன். இன்னி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வெற்றிகரமாக சர்வியல் சீரிஸ் எடுத்து முத்தாச்சு. பழைய தடங்களுக்கு பிறகு இந்த வீடியோ வருகிறது. மறக்காமல் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. லைக் அண்ட் ஷேர் முக்கியம் பாய்ஸ். ஓகே, நான் உங்கள் நிதிஷ். வெல்கம் டு நிதிஷ் தமிழ் கேமிங். இந்த உடம்பு வச்சுட்டு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். ஐயோ பின்னாடி சாமி. ஐயோ என்ன ப்ரோ, ஆரம்பமே சூப்பராக இருக்கு. ஒரே சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சீரீஸை ஸ்டார்ட் பண்ண உடனே நான் ஸ்டோன் பிக்காக்ஸுக்கெலாம் அப்கிரேட் ஆகலாம்னு சொல்லி நான் மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சைடில் வருது பார்த்தீங்களா, ஜாம்பி ஒருத்தர் கொன்றுச்சுன்னு. அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு பாருங்க. என்ன ப்ரோ, சாம்பி அடி வாங்கி சாவுறீங்க? யோ 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 பின்னாடி சாம்பி வருதுன்னு சொல்ல மாட்டீங்களாயா? ஓகே, என்னை கொன்னவனை பழி வாங்கியே திரும்ப கேவிஆர் ப்ரோ ஒன்று பண்ணார். ஆனால் அவருக்கு சம்பவம் ஆகிப்போச்சு. கமான் ப்ரோ, விமல் ப்ரோ அடி ப்ரோ. நீயா அவரா? என்ன ப்ரோ செத்துட்ட? அந்த ஜாம்பி என்னை அடித்ததுனால நான் திருப்பி ஃபஸ்ட்டில் இந்த ஸ்டோனுக்கு அப்டேட் ஆகணும்னு திருப்பி மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டவர் இல்லை, ஒரு டவர் இல்லை. விக்கி வழக்கம் போல் மரத்தை வெட்டியாச்சு. ஓகே, மரத்தை எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். எங்கள் கிராஃப்டிங் டேபிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கு 4 போதும். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோமா வேணாமா? ஓகே வேணாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிளை இங்கே பேஸ்ட் பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணினா இப்போ நம்மளுக்கு வுட் பிக்காக்ஸ் தான் இப்போ இதுக்கு இருக்கிறது. வுட் பிக்காக்ஸ் எடுத்துக்குவோம். அதை எடுத்து நம்ம மைனிங் போவோம். காபிள் ஸ்டோன் வேணும்ல, ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஸ்டோன் பிக்காக்ஸ்க்கு மூவ் ஆகிறது நல்லது. ஸ்டோன் அப்கிரேட்ஸ் அதனால் நம்ம லைட்டாக மைனிங் போவோம். ரொம்ப கேவுக்குலாம் போனால் இந்த மாதிரி மேலாப்பில் இருக்கிற ஸ்டோனை மட்டும் மைனிங் பண்ணிக்குவோம். ஓகே, வெற்றிகரமாக ஸ்டோனை மைன் பண்ணி வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்ய வேணும். என்னடா வரல அப்படின்னு நினச்சம்போது ஸ்டிக்கு நம்மளுக்கு பத்தலை. அதனால் ஸ்டிக்கு இருக்கிற வுட்டை வச்சு ஸ்டிக்கு எல்லாத்தையும் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் பிக்காக்ஸு, ஸ்டோன் ஆக்ஸு, அப்புறம் ஸ்குவாடு ஒன்று வாங்கிட்டோம். அவ்வளோதான். ஸ்டோனுக்கு இப்போதைக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு. இது இருக்குமா இல்லையான்னு தெரில, ஏன்னா எந்த நேரத்தில் நம்ம சாவ போகிறோம்னே தெரியாது. ஆனால் சாவும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் சேர்த்துரும். இந்த லூட்லாம் கண்டிப்பாக இருக்காது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபுட்டு தேவைப்படுது. ஏன்னா மைன்கிராஃப்டில் முக்கால்வாசி பிளேயர் ஃபுட்டு இல்லாமல் தான் சாப்பிட்றாங்க. அதனால் நான் ஃபுட்டை தேடலாம்னு இந்த மாதிரி கண்ணில் படுற பன்னிக்குட்டி. இந்த பன்னிக்குட்டி மட்டும் நம்மளுக்கு ஓவர் ஆட்டம் கட்டி விட்டுருச்சு. ஏன்னா அங்கேருந்து நான் துரத்திட்டு வரேன், அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, உங்கள் இஷ்டம் தான் ப்ரோ, நீங்கள் போகிறதும் போகாமல் இருக்கிறது உங்கள் இஷ்டம் தான் ப்ரோ. நான் இப்போ வில்லேஜ் தெரியணும் ப்ரோ, வில்லேஜ் தெரியணும். என்னடா திடீர்னு பகல் அந்த நைட்டாக காமிக்கிற பார்த்தீங்கன்னா, நடுவில் ரெக்கார்டு பண்ணலைங்க. ரெக்கார்டு எப்போ கட்டாச்சுன்னே தெரிலங்க. நம்மளுக்கு சுற்றி சம்பவம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓடினது பார்த்தீங்களா, இவர் இப்போ புதுசாக ஜாயின் ஆனார். இவரோட சேனல் லிங்க்கு இங்கே விளாட்ற எல்லாரோட சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட சூப்பராக அவர் பண்ணுவார். ஓகே, அவர் ஸ்கின்னு தான் கொஞ்சம் கொடூரமாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் வர ஒரு பிளேயரோட ஸ்கின் வச்சுருந்தாரு. உனப்பாரு ட்ரேடுன்னு விட்டுருந்தேன். ஐயோ ஐயோ, நான் சொன்ன மாட்டே நடந்துருச்சா. லூட்டு பூரா போயிடுச்சு. இப்போ நான் அவரை பார்த்தேன். அவர்கிட்ட நம்ம லூட் இருக்கு, அவரை பார்த்து போகலான்னு பார்த்தா
கடைசியில் அவனும் செத்துட்டாரு. ஸோ எப்படா ஸ்பான் நான் மரத்து மேலே ஸ்பான் ஆகிறேன், அப்போயும் வந்து ஜாம்பி அடிக்கிறேன், எப்படி ஸ்பான் ஆனான்னு தெரில. ஸோ அவரும் செத்தனால என் லூட்டு அம்போன்னு போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், அந்த லூட்டு நீ போனது தான். ஸோ இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே இருக்குது. ஸோ நைட் ஆயிடுச்சா, யார்கிட்டையுமே பெட் இல்லை. ஸோ இருந்த ஒரு பெட்டு அங்கே மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சான்னு சொல்லி எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தோம், கதறணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா சொன்னேன், எல்லோரும் மண்ணுக்குள்ளே போய் உட்காந்துக்குங்க ப்ரோ, விடியிற வரைக்கும் அங்கே தான் டேரா போட்டுருவோன்னு சொன்னேன். ஓகே, எல்லோரும் அப்புறம் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. அப்படியே எல்லோரும் அப்படியே இதுக்குள்ளே போயிருங்க, மண்ணுக்குள்ளே. ஐயோ ஸ்டோனு சூப்பர். நான் 1.5 இடத்துல மட்டும் ஸ்டோன் வந்துருச்சு. ப்ரோ என்ன ப்ரோ இது, என்ன ப்ரோ கிரீப்பர் அடிச்சா அவரை? ஐயோ ஐயோ, உள்ள அடி பார்த்தா கேட்குள்ள போச்சு. கேட்குது விட்டு கேட்குது. ஐயா நம்மளை தான் அடிக்கிறதா? ப்ரோ ஸ்கெல்டன் வரான் ப்ரோ அவன். சூப்பர். ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பவராக இருக்காங்க? இல்லை ப்ரோ, ஓகே. మంచిగా ப்ரோ ஸ்ரீகாந்த் ப்ரோ. ப்ரோ இப்போ வா ப்ரோ, இப்போ ஓப்பனில் இருக்கு ப்ரோ ஸ்ரீகாந்த் ப்ரோ. உனக்கு லேக் அடிக்குது, எனக்குலாம் க்ளீனாக இருக்குது. இப்போ தான் போயிட்டு வந்தேன். வணக்கம் விமல் ப்ரோ, என்ன ப்ரோ இங்கே புதுச்சிட்ட? எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம கேவிஆர் ப்ரோ வந்து உள்ளே போய் செத்துட்டார். ஸோ அவர் லூட்டை பூரா உடச்சி நான் எடுத்துக்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட லூட்டு கேட்கும்போது நான் என்கிட்ட இல்லை ப்ரோன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக இல்லைன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி நான் ஒரு 2-3 லூட்டை மட்டும் கொடுத்தேன். ஸோ கடைசியில் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் எப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னேன், நீங்களே பாருங்கள். குக்குடு ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, காபிள் ஸ்டோனு, அவ்வளோதான் இருக்குது என்கிட்ட. இந்தாங்க இது இருக்குது, இது அப்புறம் இது என்ன எல்லாம் எனக்கு திருப்பி வருது, என்னையா பண்ணுற? இந்தா ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ என்கிட்ட இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ என்கிட்ட. சத்தியம் அவ்வளோதான் இருக்கு. ஃபுட்டுலாம் என்கிட்ட இல்லை. ஐயோ உள்ள ஓட்டாயா, போச்சு கொண்டான். அவ்வளோ நேரம் வராத சாம்பி அப்படி எப்படி வந்துச்சுன்னே தெரில. ஸோ என்னை கொன்று என்கிட்ட என்னென்ன லூட் இருந்தோ அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. இல்லை ப்ரோ தெரியாது ப்ரோ, என்கிட்ட இருந்துச்சு நேரம் பார்த்தேன் ப்ரோ. பக்கா இருக்கும் ப்ரோ, கேம் பக்கா இருக்கும் ப்ரோ.
ஆடு 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 பார்த்துட்டேன், ஆடு பார்த்துட்டேன். டேய் டேய் டேய், இது யாரா குழி நோண்டி வச்சிருக்குது? ஆடு சாவு. ப்ரோ ப்ரோ, விமல் விமல் ப்ரோ. யோ 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 யோ, மனசாட்சி இருக்காயா? நன்றி ப்ரோ. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ நாங்கள் வில்லேஜ் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வில்லேஜ் இருந்தால் சர்வே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வில்லேஜ் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வில்லேஜ் போகிற வழியில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதையும் அடித்து கொண்டுட்டோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பெட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, கிராஃப்டிங் டேபிள் செய்யறதுக்கு செய்யலையா? ஸோ பெட்ராக் ப்ரோ. ஃபைனலி ஒரு பெட் அச்சீவ் பண்ணுறா போங்கடா. பெட்டை செஞ்சு முடிச்சு நாங்கள் வந்து வில்லேஜ் தேட கிளம்பிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்டு தான் வந்துச்சு. அந்த என்ன டிஸ்ட்டுன்னு பாருங்கள். ஏன்னா நடுவில் நான் கேவிஆர் ப்ரோவை ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கேவிஆர் ப்ரோ வச்சு. ஸோ ஆனால் ஒரு டிஸ்ட் நடந்து போச்சு. இங்கே பாரு, இந்தா அயன்குளம். என் ஊரில் தான் ப்ரோ அயன்குளம். ப்ரோ அயன் ப்ரோ, அயன் ப்ரோ, அயன் ப்ரோ, மைனிங் பண்ணுறியா? இந்த பாரு அயன். ப்ரோ அயன் ப்ரோ, நான் மைனிங் பண்ணிடுறேன். பார்த்து யோ அடிக்கிறாயா, வந்துட்டாயா, பத்திக்கினா. ப்ரோ ப்ரோ என் லூட் எடுத்து வை. ப்ரோ ப்ரோ என் லூட் எடுத்து வை. அதில் பெட் இருக்குது, பெட் இருக்குது, பெட். என் லூட் எடுத்து வை. ஐயோ, எந்த பக்கம் போனோன்னு தெரியலையே. நான் அவரை ஃபன் பண்ணலாம் பார்த்தா, ஸோ மைண்ட் கிராஃப்ட்காரன் என்னையை வச்சு ஃபன் பண்ணிட்டான். ஸோ அவரை ப்ராங்க் பண்ண போய் நான் செத்தது தான் மிச்சம். ஸோ அதுக்கப்புறமும் நாங்கள் வில்லேஜ் தேடுறதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாகி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, ஸ்ரீகாந்தன்னு. அவர் வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டாராம். ஸோ அவர்கிட்ட நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐயோ நான் அப்படியே வந்துடுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுறோம், வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் ப்ரோ வந்தனே இருக்கா. அப்போ நீ ப்ளூ கலர். ஐயோ அவர் ப்ளூ கலர் நோக்கி வாங்க. ஸோ அவர் வில்லேஜ் கண்டுபிடிச்சோன்னு சொன்னோன்னா நாங்கள் எல்லாருமே அவரை பார்த்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியில் ஒரு ரூயல் போர்ட்டலையும் பார்த்தேன். அதை லூட் அடித்தேன். ஆனால் லூட் அதில் சூப்பராகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாட்டேன் இருந்துச்சு லூட்டு. ரூயன் போர்ட்டல் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. ரூயன் போர்ட்டல் ப்ரோ. கோல்டு நிறையா இருக்குது ப்ரோ. அயன் இது இருக்குது. அப்சர்வ் அப்புறம் அந்த போர்ட்டல்லேருந்து லூட்டெல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பி வில்லேஜ் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்களும் பல போராட்டங்கள் பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் நேரம் ஆஃப்லைன் போயிட்டார், திருப்பி உள்ளே வந்துட்டார். ஸோ அப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் ஃபைனலி ஒரு வில்லேஜை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கரெக்டாக அவர் இருந்த வில்லேஜுக்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அயன்குளத்தெல்லாம் முடிச்சிட்டாரு. வில்லேஜ் பார்த்துட்டேன். இந்த வில்லேஜாயா? இது நான் பார்த்ததே இல்லையே. என்ன ப்ரோ பண்ணுறான் அவன் மேலே ஏறி? மனுஷன் லூட்டெல்லாம் வச்சு எடுத்துட்டியா ப்ரோ? எங்க ப்ரோ லூட்டு? இதுல இல்லை, பெட்டே இல்லையே. எதுல ப்ரோ வச்சா? ப்ரோ எங்க ப்ரோ? இங்கேருந்து அயன் கோலம் எங்க ப்ரோ?
ஸ்ரீகாந்த் ப்ரோ ஐயோ ஐயோ துப்புறான் அவன். ஐயோ துப்புறான் அவன். ரீஸ்பான் பாயிண்ட் வேறு வைக்கலண்ணா. ஸ்ரீகாந்த் ப்ரோ எங்கே ப்ரோ அயன் குளத்தை இல்லை முடிச்சிட்டியா ப்ரோ அயன் குளத்தை? ப்ரோ ஒரு வீட்டில் கூட பெட் இல்லை ப்ரோ. இல்லைங்கண்ணா இது வந்து இந்த வீட்டு மேலே இருக்கிற வந்து என்னோட பெட்டே யாரும் எடுக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது. ஓகே ரீஸ்பான் பாயிண்ட் வச்சு விட்டேன். ப்ரோ 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 ஏன் ப்ரோ இன்னும் செத்துருப்போம் ப்ரோ. ஐயோ இல்லையா நான் உங்களுக்கு தெரியாமல் பதுக்கி வச்சுட்டு வந்துடுறேன். ஓ நான் வெறுத்திருப்பேன் போனடா. ஓகே ரீஸ்பான் பாயிண்ட் செட்டு. ஓகே அதுக்கப்புறம் வில்லேஜ் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எதுவும் அப்புறமும் பெருசாக பண்ணல. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் தான் நாங்கள் பெருசாக பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மாக இருக்கட்டும், நிறையா ஃபன்னாக இருக்கட்டும், நிறையா செய்ய போகிறோம். ஓகே மறக்காமல் வீடியோ பார்ட் 2க்கு வெயிட்டிங்னு கமெண்ட் பாக்ஸை போட்டு போங்க. ஸோ நான் எல்லோரும் கமெண்ட் பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ரீகாந்த் ப்ரோ ஒரு சம்பவம் பண்ணி விட்டார். ஸ்ரீகாந்த் ப்ரோ ஸ்ரீகாந்த் ப்ரோ ஏன் ப்ரோ பண்ணியாச்சே ப்ரோ? எங்கே ப்ரோ என் லூட்டு? அவர் அடித்ததோடு மறந்துடுவேன் ப்ரோ. அவர் ஒரு சொன்னார் பாருங்க. ஐயோ அடிச்சு கொண்டியா ப்ரோ? எங்கே ப்ரோ என் லூட் இருக்கா ப்ரோ? ஒரு லூட்டோட இல்லையே நான். ஓகே இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ என்னோடய லூட்டை புறக்கிட்டு ஸோ என்னென்ன ட்ரேட் கொடுக்குறான்னு வில்லேஜர் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிருந்தோம். ஸோ இந்த வில்லேஜர் எல்லாமே நல்லதாக கொடுத்தோம். அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கிட்டோம். அதாவது வில்லேஜர் சாம்பிலாம் அடிக்காமல் வந்து ஸோ வில்லேஜரை ஃபுல்லாக காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்னால அவ்வளோவா இந்த வீடியோவில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். வில்லேஜை தேடி கண்டுபிடிச்சிருப்போம், அவ்வளோதான் இதில் பண்ணியிருப்போம். ஓகே இதோட பெரிய பெரிய ஃபார்மாக இருக்கட்டும், ஸோ இது மைன்கிராஃப்டில் கட்ட முடியாத பெரிய பெரிய ஃபார்மாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த வேர்ல்டில் கட்டப்படுறோம். ஸோ ஏன்னா இது வந்து எத்தனை எபிசோடு போகும் தெரியாது. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். ஸோ ஏன்னா இது வந்து நான் 40 நிமிஷம் வீடியோ. ஸோ எத்தனை நிமிஷத்தில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் முக்கியம் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ் பாய். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.